ஏங்க, நீங்க திடீர்னு பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா என்னை விட்டு போயிடுவீங்களா? ஏய், என்ன பிள்ளை என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்ட? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரன் ஆகவே முடியாது. கோமதிக்கா, என் வீட்டுல சிலிண்டர் முடிஞ்சு போச்சுக்கா. செத்த நேரம் சிலிண்டர் தாக்கா, அந்த பாலை மட்டும் கொதிக்க வச்சுட்டு தர்றேன். இப்பதான் எங்க அப்பனும் ஆத்தாலும் வந்து சிலிண்டர் எடுத்துட்டு போனாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல தம்பி. சிலிண்டர்ல காசை கண்டுபிடிச்சது பயிரவா? சிலிண்டரை தூக்கிக்கிட்டு உங்க அப்பனும் ஆத்தாவும் போனாங்க கொளுத்திக்கிட்டு சாகவா? அப்பா வந்து எது கேட்டானா அது இல்ல இது இல்லன்னு ஒரு பொம்பளையா மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயிடலாம் புரியுமா? அப்பாவே என்னக்கா? இப்பதான் கருவேப்பில குண்டாட்டிய குட்டிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போச்சு. இது சீக்கிரமாவே வரக்கூடாது. வந்துட்டு அங்கே வரிசை கட்டி சொல்ல மறந்துட்டு ராஜா அவங்க ஒய்ஃப் கோமா போயிட்டாங்க. இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் இழிச்சவாயி. இந்த வீட்லயே இருக்கேன், எங்கேயும் போறது கிடையாது. 2 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டோட வைஃப் எங்கேயோ போனாங்கன்னு சொன்னியே, அது எங்க? டிப்ரெஷன். அட்லீஸ்ட் அவங்களோட என்ன ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டு இருந்தா கூட அவங்களோட சேர்ந்து நான் டிப்ரெஷனுக்காவது போயிருப்பேன். டிப்ரெஷன் தானே, சீக்கிரமா போயிடலாம். ஏங்க, நான் மாசமா இருக்கேங்க. உண்டாச்சு கரும்பு. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்க அப்பா வாத்தாண்டதுன்னு சொல்லி போனாரி. ஐயோ வேணாங்க வேணாங்க, எங்க அப்பா சொன்னா கழிச்சிருவாரு. என்னடி சொல்ற? நான் காலேஜ் படிக்கும்போது அப்படிதாங்க சொன்னேன், கழிச்சிட்டாருங்க. சொல்லால் அடிச்ச சுழலி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? அக்கா நீங்களா? போன வாரம் அடுத்த தெரு அசோக் வீட்ல பார்த்தேன், இங்க இருக்கீங்க. இது யார் வீடு? சொல்லு மச்சான். நான் மாப்பிள நேத்து நைட்டு 12 மணி போல உங்க எக்ஸ் வீட்டுக்குள்ள போனீங்க போல. போகுது பாரு அந்த அண்ணன், தேனாமும் அவர் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொண்டு போய் வச்சு விடுறாரு. நீ இந்தா இருக்கியே. அந்த அண்ணன் முன்னாடி செத்து போய் போட்டாவுக்கு பூ வாங்கி வச்சிட்டு இருக்காரு. நானும் உனக்கு வைக்கட்டுமா? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நாயம்டா. யாருமா இது? இவதான் என் ஓனர் அம்மா. உனக்கு அம்மானா எங்களுக்கு பாட்டியா? சாரி ஓனர் பொண்டாட்டி, நீ ஆண்டின்னு தெரியாம பிள்ளைங்க பாட்டின்னு சொல்லிருச்சு. சார் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு வேலைக்கு போல. ஒரே ஒரு காஃபி. அப்படியாம்மா? சாப்பாடு மட்டும் கொஞ்சம் செஞ்சிடறியாம்மா? வந்து கிளம்பிட்டு சார், 5 மினிட்ஸ் தான் வந்துருவேன். 18 பிள்ளைய நல்லபடியா வளர்த்து காட்டணும். எப்படி காட்டுறேன் பாருடி. உன் பேச்சுல திமிர தெரியுது. உன் வளர்ப்பு அப்படிதானே இருக்கும். சரி சரி. அம்மா சுஜி, சொல்லுங்க. பேருக்கும் போது ஒரு 100 ரூபாய் கீழே கடந்தது, அது யாருமா? எந்த இடத்துல இருக்கும்? பொய்யெல்லாம் சொல்லாத. எந்த இடத்த? என் புள்ளிது தானே இது. உண்மையை எந்த இடத்த? சரி, உனக்கு எனக்கு சண்டை வேணாம். நான் ஒரு அடி உன்னை அடிப்பேன், நீ என்ன ஒரு அடி அடி. யார் கத்தாம இருக்கிறாங்களோ அந்த காசு அவங்களுது. சரி அத்தை. அத்தை இப்ப ஏன் டர்ன்? சரிம்மா, உன் புருஷன் காசா தான் இருக்கும், நீ ஏன் வச்சுக்கோ. இதுல இடையில நம்ம 2 பேரும் எதுமா தேவையில்ல சண்டை போட்டுக்கணும். போங்கு ஐயா, போங்கு போங்கு போங்கு. பொம்பளை எப்படி சிரிக்கணும்? அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வாயை அடக்கி சிரிக்கணும், வாய் இவ்வளவுதான் போகணும். பெண்கள் வந்து சின்னதா. என்ன பாக்க எப்படா வர? அதான்டா நான் நாளைக்கு கிளம்பி வரலான்னு இருக்கேன்டா. சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஊருக்கு வரையான்னு கேட்டா இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லலாம். ஆமா, அப்படி மெட்ராஸ் வந்து உங்களுக்கு கிழிக்கிற வேலை. ஆமா, நம்ம விட நம்ம வீடுதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? நான் தான் புருஷனா? அப்ப என் பொண்டாட்டியை சொல்லிடாத.
நீ வாங்க. மச்சான் ஊருக்கு கிளம்பிட்டேன்டா. ஆமாடா, அந்த ஈரான் குண்டு போடுறாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் சொந்த ஊர் போக சொல்லிட்டாங்கடா. எது பூரானா? டேய் பூரான் இல்லடா, ஈரான்டா. ஈரானா? சரி பார்த்தோடா. வரேன். என்ன அம்மா ஃபோன் பண்ணுது? அம்மா சொல்லுமா. டேய் உன் பொண்டாட்டி எடுத்து பேசுறாடா. ஊருக்கு வந்து அவளை என்னன்னு மொத கேளுடா. எல்லாரும் எங்கடா இருக்கீங்க? டேய் வாங்கடா, டேய் இருக்கிற கொஞ்சோண்டு கொண்டாது என் மேல போடுங்கடா. நீங்க பதில என்னால வாழ முடியலடா. டேய் வாங்கடா, டேய் எங்கடா குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். அவகிட்ட ஐ லவ் சொல்ல போறேன்னு சொன்னியே, சொன்னியா? சொன்னம்மா, ஆனா நடக்காது போல. ஏன்டா அப்படி சொல்ற? அவ வேற யாரையோ 2 பேரும் லவ் பண்றாளாமா. உனக்கு எப்படி தெரியும்? அவ சொன்னா ஐ லவ் யூ டூன்னு. இதுக்கு தாண்டா லூனா நான் சொல்றேன், இங்கிலீஷ் பேசுற பொண்ணுங்களே நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு. சொன்னா கேக்குறியா நீ? எங்கடா போற? அரியலூர். போனுக்கு எதுக்கு கவர் போட்டிருக்க? அப்பதான் கீழே விழுந்தா உடையாது. அப்ப மண்டை உடைஞ்சா பரவாயில்லையா? போய் ஹெல்மெட்டை போட்டு போடா. சரிக்கா. 10,000 ரூபாய் போன் மேல இருக்கிறாக்கா உயிர் மேல இருக்கா பாத்தியா? எங்கடி என் ஹெல்மெட்டை காணோம்? ஏன் தோற ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டியில போவீங்களா? குந்தாணி உன் புருஷன் மண்டை உடைஞ்சா பரவாயில்லையா? அப்படியே நடந்துட்டாலும் போடா. இருந்து அவங்க எக்ஸாம் ஆயிட்டு அப்படியே போயிடுவீங்க. வச்சு குத்தி சென்டிமெண்ட் செட்டு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்காதுப்பா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது பெஸ்டா, நல்லபடியா இருக்கு. தேங்க்யூ சார். மணி எக்ஸாமுக்கு எல்லாம் போயிட்டு திரு முடிச்சுட்டு கூடாது. டேய் உங்களுக்கு தான்டா தெரிஞ்சதே எழுதி வச்சுட்டு வாங்கடா. சரி ஓகே. வாடா பக்கத்துல வாடா, பயப்படாத வாடா. சரிப்பா, பக்கத்துல வா. நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும், சரியா? பயப்படக்கூடாது. போட்டுக்கோ ஃப்ரெண்டு. சரி நான் பிளான் முட்டை எடுத்துட்டேன், உக்கால கெடுத்துடா. பாரதி கடிதம், முதல் கல், மயிலை சீனி வெங்கடசாமி, பாலச்சந்திரின் மன ஓட்டம், பண்டைய கால கல்வி முறை, சங்ககால வரலாற்று. இது ரொம்ப முக்கியமானது. இதை விட முக்கியமானது திருக்குறள், அறிவுடைமை வாழ்வு, கிறிஸ்துவ கம்பர். இதை மட்டும் முக்கியமாக படிச்சு வச்சிங்கடா. மற்றவங்க கொஞ்சம் மேலோட்டம் பார்த்தா கூட போதும். எக்ஸாம் ஆல் வந்துடுச்சு, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? டேய் முட்டாள், சைன் போடுற பேப்பர் சைன் போடுறா. சார் எனக்கு இன்னும் பேப்பர் வரல சார். 013 013 பக்கத்து கிளாஸ் வா. எதிர்த்து போடா.